முருகாசரணம். அம்மனின் அருளோடும் ஆசியோடும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். காஞ்சி காமாட்சி. இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருப்பது பராசக்தியே. செயலற்று இருக்கும் பிரம்ம சக்திக்கு அசைவு கொடுப்பதும் சக்தியே. பிரம்மத்தையும் பிரம்ம சக்தியையும் பிரிக்க முடியாது. அந்த சக்தியே நமக்குள் நிறைந்து நாம் வாழ ஆதாரமாகிறது. மலர்களில் நிறைந்துள்ள மனம், பாலில் உள்ள வெண்மை, ஒளியில் உள்ள பிரகாசம் போல் அனைத்துக்கும் சக்தியே ஆதாரம். இதையே ஆதிசங்கரர் தன் சௌந்தரிய லகரியில் தாயே பிரம்மம் தனக்கென்று வந்த வர்ணமும் இல்லாமல் சுத்த ஸ்படிகமாக இருந்தது உன்னுடன் கூடியதாலே மகாதேவன் உலகை படைக்கும் திறன் பெற்றார். மும்மூர்த்திகளும் பூஜிக்கும் உன்னை புண்ணியம் செய்தவன் மட்டுமே துதிக்க முடியும் என்கிறார். இந்த உலகுக்கே தாயாக இருப்பவள் அன்னை காமாட்சி. ஞான சாகரமாக இருந்த ஈஸ்வரனை கருணா சாகரமாக மாற்றவே அன்னை காமாட்சி காஞ்சியில் குடிகொண்டாள். சர்வலோக நாயகியான அம்பாள் காஞ்சியில் விசேஷ சாந்தியத்துடன் எழுந்தருளியிருக்கிறாள். பூமியை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தினால் அவளின் இடுப்பு ஒட்டியானமாக காஞ்சி இருக்கிறது. அன்னையை வேதவியாசர் ஸ்தாபிதம் செய்தார் என்று அறிகிறோம். அன்னை பூமிக்கு வந்தது எப்படி? பந்தகாசுரன் என்ற அரக்கன் கடுமையான தவங்கள் செய்து பிரம்மாவிடமிருந்து அதிக வரங்கள் பெற்று அதன் சக்தியாலும் ஆணவத்தாலும் உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல துன்பங்கள் கொடுத்து வந்தான். அதை தாங்க முடியாத அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட பராசக்தியால் மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் என்றார் ஈசன். தேவி அப்போது காஞ்சியில் தவத்தில் ஈடுபட்டிருந்தாள். மீண்டும் ஈசனை அடைய உக்கிரமான ஊசி முனை தவம் எதற்காக? ஒரு முறை அம்பிகை விளையாட்டாய் ஈசனின் கண்களை பொத்திவிட உலகங்கள் இருண்டு ஜீவராசிகளெல்லாம் அலறி கலங்கினர். தேவியையும் அந்த கருமை பற்றியது. அப்போது ஈசன் நீ செய்த தவறுக்கு பரிகாரமாக பூமியில் பந்திரகாசிரமத்தில் உன்னை குழந்தையாக அடைய வேண்டும் என்று தவமிருக்கும் காத்தியான மகரிஷியிடம் செல் என்று உத்தரவிடுகிறார். நான் மீண்டும் தங்களை அடைவது எப்படி? அன்னை வேண்டுகிறாள். நீ மகரிஷியிடம் செல். அவர் உன்னை குழந்தையாக பெற்று தக்க பருவத்தில் என் கட்டளை கிணக உனக்கு யோகதண்டம், ஜபமாலை, தீபஸ்தந்தம், 2 குடம், விசிறி, 2 சாமரம், புத்தகம், புலித்தோல், வறுத்த பயிறு, கங்கை மணல், கங்காதீர்த்தம், குடை இவற்றை தருவார். அவற்றுடன் நீ காசி சென்று பசிப்பினி போக்கி தெற்கு நோக்கி பயணப்படும். எங்கு இந்த பொருட்கள் உருமாறுகிறதோ அதுவே என்னை அடையும் தலம் என்கிறார் ஈசன். காஞ்சியில் இவை உருமாறுகின்றன. மணல் லிங்க வடிவமாகிறது, குடை நாகபிரம்மனாகிறது, யோகதண்டம் திரிசூலமாகிறது, விசிறி கிளியானது, புத்தகம் காமதேனு வடிவமானது. லிங்க வடிவமான ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாள் அன்னை. தவம் செய்தாலும் கருணை தெய்வமான காமாட்சி தன்னை அண்டி வந்தவர்களை ஆதரிக்காமல் இருப்பாளா? அன்பு நிறைந்தவள் அல்லவா அவள். அவள்தான் மன்மதன் கையில் கரும்பும் வில்லும் மலர் அம்பும் கொடுத்து ஜீவராசிகள் உருவாக அவர்களிடம் காமத்தை உண்டாக்க செய்தவள். அவன் ஈஸ்வரனால் எரிக்கப்பட்ட பின் தேவி கரும்பு மலர்களையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரத்தினாலோ ஆணவத்தினாலோ இறைவனை வசப்படுத்த முடியாது என்று தன் 2 கண்களாலும் அன்பொழுக ஈசனை பார்க்கிறாள். அதில் தான் காமேஸ்வரனை வசப்படுத்துகிறாள். அன்புமயமாக அன்பு பொங்க பார்த்ததால் அவள் காமாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். காம அன்பு அக்ஷி கண், எனவே தான் காமாட்சி அன்புமயமானவள். காமம் என்னும் 51 அச்சரங்களை பார்வையாக கொண்டவள் அம்பிகை. கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் மகேஸ்வரி, கஷி என்றால் லக்ஷ்மி. எனவே காமாட்சியை வணங்கினால் 3 சக்திகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும். அங்கு காம கோட்டத்தில் கிளி வடிவில் செண்பக மரத்தில் தவமிருந்து அன்னையின் மனம் தேவர்களின் அபயக்குரல் கேட்டு இறங்கியது. தேவர்களின் துன்பத்தை கேள்விப்பட்ட அன்னை பந்தரகாசுரனை அழிப்பதற்காக உறுதியளித்தாள். கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையில் அவன் இருப்பதை அறிந்து தேவி அங்கு சென்று 18 கரங்களில் 18 வகையான ஆயுதம் தாங்கி அவனை வதம் செய்கிறாள். உக்கிர ரூபத்தில் பந்தரகாசுரனின் தலையுடன் அந்த அன்னையை கண்டு பயந்த
தன் குழந்தைகளுக்கு சிறுமி வடிவில் காட்சியளித்த அன்னை அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டி அதில் அசுரனை புதைத்து அதன் மேல் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறு கூறுகிறாள். தேவர்கள் அந்த இடத்தில் 24 தூண்களை நிறுவி அதன் மேல் ஒரு காயத்ரி மண்டபம், அதனுள்ளே அன்னையின் அழகிய உருவம் ஒன்றை அமைத்து வணங்கினர். கதவை மூடிவிட்டு வெளியில் அமர்ந்து அன்னையை போற்றி துதித்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன் அந்த கதவை பக்தியுடன் திறந்தவர்கள் மகிழ்ந்து சிலிர்த்து போனார்கள். அவர்கள் நிரவிய சிலைக்கு பதிலாக அன்னை காமாட்சியே அங்கு வீற்றிருந்தாள். காமாட்சி தோன்றியது சுயம்பு மனுவந்தரத்தில் கிருகயுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் பிரதமை திதியும் பூர நட்சத்திரம் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையாகும். காயத்ரி மண்டபத்தின் நடுவில் தென்கிழக்காக 4 கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தாள். அவளின் 4 கரங்களிலும் பாசம், அங்குசம், மலர், அம்பு, கரும்பு, வில் முதலானவற்றுடன் காட்சி அளிக்கிறாள் அம்மை. தேவர்களின் பிரார்த்தனைக்கு மகிழ்ந்து அந்த காயத்ரி மண்டபத்தில் ராஜராஜேஸ்வரியாக, எல்லையில்லாத கருணை வடிவமாக, அழகுக்கு உவமையில்லாதவளாக வீற்றிருந்து அரசாட்சி செய்கிறாள் அம்பிகை. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சக்திக்கான தனிப்பட்ட கோயில் இது. ஜம்பதோர் சக்தி பீடங்களில் முக்கிய இடம் வகிப்பது காஞ்சி. அன்னையின் முதுகு பகுதி விழுந்த இடம். அன்னை காமாட்சியின் 2 கண்களாக கலைமகளும் திருமகளும் விளங்குகிறார்கள். எல்லா சக்தி கோட்டங்களிலும் உள்ள ஜீவ கலைகள் அனைத்தும் காமகோட்டத்துக்கு வந்து அவள் சக்தியை பெற்று அதன் தன் சேஸ்திரங்களுக்கு செல்கின்றன. சக்தி அதிர்வுகள் நிறைந்த இடம் என்பதால் தசரத சக்கரவர்த்தி இங்குதான் புத்திர காமேஷ்ட யாகம் செய்தார் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகிறது. ஸ்ரீ லலிதா சரஸ்ரநாமத்தின் மூலமாக விளங்குபவள் காமாட்சி. ஸ்ரீசக்கரமே அவளின் இருப்பிடமாகும். இந்த ஸ்ரீசக்கரம் பரமேஸ்வரனால் நிர்மிக்கப்பட்டது. கிருதயுகத்தில் துர்வாசரும், திரியோயுகத்தில் பரசுராமரும், திரிபாயுகத்தில் தௌமிய மகரிஷியும் இதை புதுப்பித்தார்கள். இந்த கலியுகத்தில் சாகச ஈஸ்வர சுரூபமான நமது ஆதிசங்கரர் வந்தார். காஞ்சிபுரத்தில் மட்டும் எந்த சிவ ஆலயத்திலும் அம்மன் சம்மதி கிடையாது. இது காமகோடி பீடமாக இருக்கிறது. அவள் ஞானப்பால் தருவாள். அன்னபூர்ணியாய் அகிலத்துக்கே உணவளிப்பவள். நம் ஆசைகளை எல்லாம் தன் கருணா கடாட்சத்தால் நிறைவேற்றியவள் அவள். அவளை சரணடைந்து விட்டால் நமது துர்க்குணங்களை எல்லாம் அழித்து பரிசுத்தமாக்கி விடுவாள். எனவேதான் அவளை கடாஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவித்தா என்கிறோம். மாயைக்கு காரணமான பிரம்மசக்தி அம்பிகை. அவளே ஞானமருளி அனைத்துக்கும் காரணமாகிறாள். மாயிலிருந்து நம்மை விடுவிக்கும் கருணை மலையும் அவளே. அவளை வணங்கினால் வாழ்வின் சகல பேறுகளையும் அளித்து தன் தாமரை பாதங்களில் நம்மை அடைக்கலமாக அருளுவாள். அவளின் அருளின்றி எதுவும் நடக்காது இந்த பிரபஞ்சத்தில். காயத்ரி மண்டபத்தில் ஜெய ஜெய சங்கர என்ற கோஷம் எழுப்பியது ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்துவிட்டார். தாயே, உன் உக்கிரத்தை தனித்து சாந்த சொரூபமாக இருக்க வேண்டும் என்று அவரின் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அன்னை கருணா சாகரமாக மாறிவிட்டாள். பூர்ண மங்கள சொரூபமாய் ஆச்சாரியால் வெளியில் வந்தார். அம்பிகையின் சொரூபமாய் ஜ்வலித்த அவரின் பின் அன்னை காமாட்சி தன் கருணை கடாட்சத்தை மலையாய் பொழிவித்தாள். ஸ்ரீ சங்கரர் நடக்கும் வழியெங்கும் பூமலை தூவியது. ஜெய ஜெய சங்கரே என்ற கோஷமும் அவரை பின்தொடர்ந்தது. காமாட்சி தாயே, திருவடி மலரடி சரணம். நன்றி.